Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. பிரதர், அநேக கவலைகள் எனக்கு இருக்கு. இந்த காரியம் எப்படி நடக்கும்னு எனக்கு புரியல. குடும்ப காரியத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வியாதியின் போராட்டம் என் வாழ்க்கையில ஒரு முடிவில்லாத தொடராக இருக்கு. இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளுகிறது. நிறைய காரியத்தை குறித்து நான் பயப்படுறேன். தேவையில்லாத சிந்தனைகள், எதிர்பாராத கனவுகள், எதிர்மறையான கிரியைகள் எனக்கு விரோதமாக நடக்குது அப்படின்னு நிறைய பயத்தோட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார். எஸ், டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் இது குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பிதாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 Peter 5th chapter 7th verse. Cast all your anxiety on him because he cares for you. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமே. நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்வீராக. பிதாவே, வேதனை, சோர்வுகள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சஃபரிங், ஃபியூச்சரை குறித்து இருக்கிற பயம், எனக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு இப்படின்னு மன உளைச்சலோடு, மன வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே அவர்களை ஆளுகை செய்வீராக. விடுதலை தாங்கப்பா. தேவையில்லாத சிந்தனைகள், மனதிலையும் இருதயத்தில் வருகிற போராட்டத்தை இயேசுவை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. You strengthen all these people from all their fears, anxiety, suffering and pain. இயேசுவே, எல்லா வேதனையிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. எங்கள் கவலைகள், வேதனைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உங்க பாதத்தண்டை வைக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்முடைய தெய்வீக சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உலகம் தருகிற சமாதானம் இல்லை, கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. இந்த உலகத்துல மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தாவே, எங்களோட கூட வருகிற ஒரு தேவாதி தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையான்னு இருக்கிறப்போ இயேசுவே, அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவு தாங்க ஐயா. அவங்க கவலைகள் எல்லாம் உங்க பாதத்தண்டையை நாங்க வைக்கிறோம். பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உமக்காக சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க. இயேசு எனக்கு சிந்தனையில விடுதலை தந்தார், இயேசு என் போராட்டத்திற்கு ஒரு முடிவு கொடுத்தார்னு சாட்சிகளாக எழும்ப கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வீண் சிந்தனைகளிலிருந்து ஒரு விடுதலை தாங்க. இப்பொழுது சிந்தனைகளிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். Thank you Jesus. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆமாப்பா, இவர்களுக்கு விரோதமாக பொல்லாத மனிதர்கள், இன்னும் வான மண்டலத்திற்குள்ள பொல்லாதாவிகள், துரைத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாய் போவதாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை விசுவாசிக்கிறோம். ஆமென். Thank you Jesus. இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஒரு தெய்வீக சமாதானம், சிந்தனைகள், ஒரு விடுதலை நீங்க தரப்போதுக்காக நன்றி. உண்மையே நாங்க சார்ந்து இருக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில தெய்வீக கிருபை பெருகுவதாக. வேலை, தொழில், ஊழியம், குடும்பம், பிள்ளைகள், வியாதியின் சூழ்நிலைகள், இது குறித்து இருக்கிற ஒவ்வொரு கவலைகளையும் இயேசுவே உங்க பாதத்தண்டை வைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க ஒரு முடிவு தாங்க. இது எங்க மன நிம்மதியை எடுக்கக்கூடாதப்பா. சோர்வுகளை நீக்குவீராக இயேசுவின் நாமத்தினால். கண்ணீர்ல இருக்கிற, வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.